ஐ எம் நாட் அ born Christian, I am a born again Christian. நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், எனக்குள்ளே புதிய வித்து பிறந்திருக்கிறது. நான் மரித்தேன், நான் மறுபடியும் பிறந்தேன். அந்த வித்து தான் சப்ஜெக்ட், வித்து தான் சப்ஜெக்ட். அதை விட்டுட்டு இன்னைக்கு சர்ச்சில் ஃபுல்லாக கழுதையை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறான். அதுவும் முடிவு எடுக்குது, இன்னையிலேருந்து நான் சிகரெட்டு குடிக்க மாட்டேன், சிகரெட்டை நிப்பாட்டிடலாம்னு நினைக்கிறேன். அதே தான், அப்படியே சிகரெட் நிப்பாட்டிட வேண்டியதான். இந்த நிப்பாட்டிட்டே சிகரெட்டை அடிக்கிற விட முடியாது. ஏன்னா உள்ளே இருக்கிறது கழுதை. எத்தனை நாயை குளிப்பாட்டியிருக்கேன் நான். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? இல்லை, ஆமாம், இதுகளை வந்துலாம் நம்ம அப்போ யோசித்து கடைசியாக கிருபைக்குள்ளே டக்குன்னு அடாப்ட் ஆகிட்டேன். ஏன்டா அப்படி உடனே உள்ளே பாஞ்சு வந்து கட்டி பிடிச்சிட்டேடான்னு கர்த்தர் கேட்டார். ஆமாங்க, இவங்கிட்ட பட்ட அனுபவம், நீங்கள் சொல்கிறதா ஆண்டவர் உண்மைன்ட்டேன். நம்மளும் போட்டு வந்து எல்லா கோர்ஸும் நடத்தினோம், எல்லா கேம்பையும் போட்டோம். கடைசியில் பார்த்தா அது டக்குன்னு நான் வாழை சுருட்டிட்டு கிளி 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 கிளுக்குன்னு போய் எங்கே நிற்குது, அங்கே தான் போய் நிற்குது. கடைசியில் முடிவு எடுத்துட்டேன். சில விசுவாசிகள்லாம் நான் கிருபைக்குள்ள வருவது காரணமாக இருந்தார்கள். கைத்தட்டு வந்தவருக்கு விஷ ஊசிகள், விசுவாசிகள் சில விஷ ஊசிகள். இவங்கெல்லாம் பார்த்தவொன்னே அவனை கண்டு புத்தி அடைந்தேன். சாலமோன் சொல்கிறான், அந்த முள்ளுக்காட்டை பார்த்தவொன்னே நான் புத்தி அடைஞ்சிட்டேன். சோம்பேறியின் வயலை கடந்து போன போது நான் என்ன செஞ்சேன்? புத்தி அடைஞ்சேன். என்னன்னா, அப்பா இது ஒத்து வராது போல அப்படின்னு. அந்த மாதிரி தான் இன்றைய தேவை. லா இல்ல, சீட். இதைத்தான் இயேசு சொன்னார், இதைத்தான் பிதா சொன்னார். அந்நாட்களிலே இந்த பிரமாணங்களை நான் அவர்கள் மனதில் வைத்து இருதயத்தில் எழுதுவேன். ஒரு பெயிண்டர் அந்த வாட்டர் கலரை அப்படி வச்சு அப்படி எழுதுவானா, அப்படி தேவன் மனசில் வச்சு இருதயத்தில் கையெழுத்து வச்சா, மனசில் வச்சு ஆசையில் வச்சு மைண்டில் எழுதுவாராம். அல்லேலூயா. எதையுமே ஆசை, மனசுன ஆசையில் வச்சு மைண்டில் எழுதுனா மறக்கவே மறக்காது. 10th படிக்கும்போது சொன்னேன் A+B+C² என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க. என்னமோ படித்தோம், A² + B² + 2AB + 2BC 2+C. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. 10th படிக்கும்போதும் என்ன செஞ்சிருச்சு? படித்து மறந்து வச்சு. ஆனால் 5 வயசில் 6 வயசில் திஸ் இஸ் வாட் ஐஸ்கிரீம் நாங்க, திஸ் இஸ் A ஃபார் ஆப்பிள். ஒரு கடி நாய் அப்படியே 50 வருஷம் ஆனாலும் ஆப்பிள். ஏன்னாச்சும் ஆப்பிளை பார்த்து மேங்கோன்றாங்க, ஆப்பிள்ன்றாங்க. ஏன்னா இது மனதில் வைத்து இருதயத்தில் எழுதுறாங்க. A+B² எங்கே எழுதுனாங்க? மூளையில் எழுதுனாங்க. இங்கே எழுதுனா எதுவுமே நிற்காது, இங்கே எழுதுனா எதுவும் மறக்காது, எதுவும் மறக்காது. ஆமேன், எதுவும் மறக்காது. ஆமேன். மேட்டர் இஸ் சீட். இந்த கிரேஸில் இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, பரிசுத்தை பற்றி பேச மாட்டேன்றாரு, பரிசுத்தை பற்றி பேச மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர் 3 மணி நேரம் மெசேஜ் 3 மணி நேரம் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏசினார் 2 மணி நேரம் 55 நிமிஷம் எல்லா சப்ஜெக்ட்டும் பேசிட்டு போகிறப்ப 5 நிமிஷம் அந்த நோட்ஸ் எடுத்துக்க, அவர் 3 நிமிஷத்தில் போகிறவங்கள பரிசுத்து கொடுத்துட்டு போயிடுவார். என்னமோ நினச்சிக்கிட்டு இருப்போம், சிம்பிளாக மட்டும் முடிஞ்சிட்டு போயிடும். விஷம் உடம்புல ஏறினவன் சாகரைக்கு என்ன செய்யணும்? என்ன வேலை செய்யணும்? அவன் ஒரு வேலையும் செய்ய வேணாம், எல்லாத்தையும் உள்ளே போன விஷம் வேலை பார்த்துரும். அப்படித்தான் வித்து எல்லா வேலையும் பார்த்துரும். ஆமேன் சார், ஆமேன். ஏன் சார் உங்களுக்கு சினிமாவை பார்க்குற விட மெசேஜுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது? சீடு சார், சீடு. ஆமேன் சார். 50,000 ரூபா கொடுக்குற வந்து ஒரு வேலையை விட 5,000 ரூபா கையில் கிடைக்காட்டினா கூட பிரசங்கம் ஏன் சார் எனக்கு பிடிக்குது? அது வித்து சார், அது வித்து. கோடி ரூபா கொடுத்தாலும் வேறு வேலைக்கு நான் போக மாட்டேன். ஆமாம், 2வது நாளே ஓடி வந்துடுவேன். ஏன்னா இது வித்து. எங்கள் அப்பா பிரீச்சர், நானும் பிரீச்சர். கையை தட்டுங்க. எங்கள் அப்பா மலை பிரசங்கி, நான் மலை பிரசங்கி. சீடு. ஒரே ஒரு வசனத்தை வச்சு வசனம்னு வாசிக்கணுன்ற கண்டி இல்லை, இன்ட்ரடக்ஷன் அடுத்த வாரத்துலேருந்து கூட கருத்தர் சித்தம்னு எடுப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆமாம், டைட்டில் என்ன? போதி தர்மன் எழுதுறாங்க. ஆமாம், டைட்டில் கிரேஸ் அண்ட் சீடு. இல்லையா? பிரதர் நல்லா மெசேஜ் எடுக்க 4 CD வாங்கி அனுப்பிச்சி விடுவோம். நிறைய ரெவலேஷன் கிடைக்குது, அனுப்பிச்சி விட்டுறக்கூடாது. அப்பொழுது தேவன் பூமியான இல்லை, ரொம்ப நாளாக எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் இது. தேவன் அதை ஞாபகப்படுத்துகிறார். இன் ஸ்பிரிட் வேர்ல்டு வாட் இஸ் சீட்? இங்கே நேச்சர் ஆஃப் அ சீடு, கனெக்டிவிட்டி பிட்வீன் கிரேஸ் அண்ட் சீடு, இன்ஹெரிட்டன்ஸு. அடுத்து வந்து இன் ஸ்பிரிட் வேர்ல்டு வாட் இஸ் சீடு?
இதெல்லாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இல்லை, பயந்துடாதீங்க, வர நாட்களில் பார்ப்போம். நேச்சர் ஆஃப் அ சீடு, ஒரு சீடோடைய ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்ப்போம். வாசிப்போம். 1:11. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும், பூமி இங்க இருங்க, தேவன் வந்து லா, நேச்சுரல் லா, இதெல்லாம் ஆதியாமில் தான் வைக்கிறாரு. ஆதியாமில் வச்சது இன்னைக்கு வரையும் நடந்துக்கிட்டு இருக்கு. சூரியனை பார்த்து சொன்னார், இங்கே பாருப்பா, நீ சுற்றி சுற்றி வரணும், சாரி உன்னை சுற்றி சுற்றி இது வரும், நீ காலையில் வரணும், சாயந்தரம், இதெல்லாம் சொல்லிட்டு போனார்ல. கடல் பார்த்து சொன்னேன், இப்படி தான் இருக்கணும். 6000 வருஷம் ஆச்சு, 6000க்கு மேலே ஆச்சு, 6000 வருஷம் ஆச்சு, அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கு, மாறவே மாறாது. அந்த பிரமாணத்துக்குள்ளே தான் நம்ம வரோம். நமக்குள்ளே அந்த இயற்கை பிரமாணம் தான் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. நேச்சுரல் லா, 13 வகையான பிரமாணம் பார்த்தோம்ல. இப்போ நமக்குள்ள பரிசுத்தம்னு ஒன்று வருது இல்லை, அது எந்த லாவில் வருது? மோசே லாவில் வரல. எல்லாம் சொல்லுங்கள், ஹோலினஸ்ஸு சொல்லுங்கள். மோசஸோட லாவில் வரல, நேச்சுரல் லாவில் வருது. கை தட்டுங்க வருது அவருக்கு. ஹல்லேலூயா. மோசஸ் லா இதில் வந்துச்சு, கல்லில் எழுதி கொடுத்தாரு. ஆமாம். ஆனால் நேச்சுரல் லாவை வித்துக்குள்ளே வச்சார். எனக்குள்ள பரிசுத்தம் வரப்போகுது நியாய பிரமாணத்தில் அல்ல, இயற்கை பிரமாணத்தில் இருந்து. ஆமென் சொல்லுவோம், வாசிப்போம். இது தெரியாதவங்க அப்படியே ரொம்ப கபா 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 பரிசுத்தம் ரீபா கபா ஓ ஷாபா ஷினாசியா, என்ன திடீர்னு சைனீஸில் பேசிகிட்டு இருக்கிற இவங்களுக்கு ஹோலினஸ்னா தான் பெரிய. நாய் குலைக்குது, சிங்கம் கர்ஜிக்குது, மீன் நீந்துது, ஆமாம், குதிரை கணைக்குது, குதிரை வந்து என்ன செய்யுது, யானை பிளிருது, கழுத கணைக்குது, ஆமாம். அதை மாதிரி அதன் வரிசையில் உங்கள் பேரை போட்டு நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீங்க. அதன் அடிப்படையில் அவ்வளோதான் சொல்ல. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். காரணம் அழகாக சொல்கிறாரு, காரணம் ஒன்று தாயா, தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. அது கூட இங்கிலீஷில் இன்னும் அழகாக இருக்குது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்து கொண்டே இருக்க மாட்டான். ஏன்னா பாவத்தில் நிலைச்சிருக்க முடியாது. அந்த பையன் போனான் பாருங்க, அப்பா தந்து பிரிஞ்சு போனான். ஆனால் அவனால் அப்பா விட்டு பிரிஞ்சிருக்க முடியல. ஃபைனலாக என்ன முடிவு எடுத்தானே, எங்கள் அப்பாட்ட போவேன். எது இழுத்துச்சு? வித்து. வித்து. உங்களுக்குள்ளே என்ன ஃபீல் வருது? சின்ன வீடாக இருக்கட்டுங்க, நீங்கள் வந்து போகிற இடத்துல பெரிய வீடு உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த 3 நாள் 4 நாள் நீங்கள் எல்லா வந்து மீட்டிங் ஊழியத்தெலாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து உங்கள் சொந்த வீட்டில் சின்ன வீட்டில் படுக்கிறப்ப அப்படியே பரலோகத்திலே படுக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஈஸ்ட் ஆர் வெஸ்ட்டு. ஆமாம், நீ துவைக்காத இந்த போர்வையில் வந்து 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 நீ தூங்கினா தான் உனக்கு தூக்கம் வருதுன்ற மாதிரி என்ன சொல்கிறேன் நான் வந்து ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், மை ஹோம் இஸ் பெஸ்ட்டுன்றான். ஏன்னா இது வந்து அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒன்று. அப்படித்தான் அவனுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. நான் எங்கள் அப்பாட்ட போகிறேன் அப்படின்னா அதுதான் நடக்கும். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும், பேனா வச்சுக்காங்க, சொல்கிற இடத்துல கோடு போடுங்க, பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய, இங்கே பாருங்க, தங்களில் தங்கள் விதையுடைய, தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே, தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். முளைப்பிக்க கடவது என்றார். இதுதான் இயற்கை பிரமாணம். இந்த வரிக்குள்ள என்ன இருக்குன்னா, நூற்றுக்கணக்கான 1000 மில்லியன் கணக்கான அர்த்தம் இருக்கு. என்ன சொல்லுங்க? அரச மர விதையிலேருந்து அரச மரம் வரட்டும், வந்து ஆலமரம் ஆலமரம் வரட்டும், வேப்ப மரம் வேப்ப மரம், தென்னை மரம் தென்னை மரம் வரட்டும், பலாமரம் பலாமரம் வரட்டும், மாம்பழ விதையிலேருந்து மாம்பழம் வரட்டும் அப்படின்னு எல்லா அர்த்தம் இதுக்குள்ளே இருக்குது. அது சொன்ன உடனே அந்த விதையை போடுறாங்க, அதான் விதை. திரும்ப அடுத்த விதையை போடுறான், அடுத்த விதை 50,000 வருஷம் கழிச்சாலும் அது அதைத்தான் தருது. சே, என்ன பாருங்க, இதே தான். இதுதான் தங்களில் தங்கள் விதையுடைய, அவர்கிட்ட என்ன விதை இருந்துச்சோ அந்த வித்து தான் எனக்குள்ளே வந்துச்சு. நான் அவருக்கு பிள்ளையாக இருக்கிறேன். ஆமேன் சாரே. அந்த வித்து, அவர் வித்து தான் எனக்குள்ளே இருக்குது. ஆமாம், இதைத்தான் நல்ல மரம் எல்லாம் நல்ல கனி கொடுக்கும். சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டான்.
நீங்கள் வேப்ப மரத்தை சுற்றி சுற்றி வந்து குச்சி எடுத்து பளிர் பளிர்னு அடித்து டெய்லி இப்படி கசப்பானதே கொடுக்குற இனிப்பான கொண்டா அது கொடுக்காது. தெளிவாக சொல்லிட்டான் யாக்கோபு. யாக்கோபு தானே சொன்னார், நல்ல மரமெல்லாம் அடுத்து கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும், கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்க. அது எல்லாருமே ஆமேன்னு சொல்லி ஏற்றுக்குவீங்களே. ஆனால் அடுத்த வசனம் தானே ஏற்றுக்க வேண்டிய முக்கியமான வசனம். நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்க மாட்டாது. அவன் சொல்கிறான், முற்பூண்டுகளில் போய் நீங்கள் திராட்சை பழங்களை பறிக்க முடியுமா? இதுதான் அதை சீக்ரெட் ஆஃப் ஹோலினஸ்ஸு. முள்பூண்டுகளில் திராட்சை பழங்களையும் எங்கம்மா அது வாசியமா? யாக்கோபு 3:12. சீக்கிரம் நம்ம 2 வருஷம். சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அவ்வளோதான். பக்கத்தில் பார்த்து கேளுங்க. அது இதை தருமா? இது அதை தருமா? அப்புறம் நீங்கள் மட்டும் இப்படி அதை தருவீங்க? ஆமாம், அமைதியாக எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருங்க, சொல்லிடுங்க. அவ்வளோதான், அவ்வளோதான். திஸ் இஸ் வாட். இங்கே பாருங்க, ஞானம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? ஈஸின்னு அர்த்தம். எல்லாம் சொல்லுங்கள். இன்றைக்கி காலையில் கர்த்தர் சொன்னார், ஞானம்னா டிக்ஷனரியில் என்ன அர்த்தம்? ஈஸின்னு அர்த்தம். ஈஸின்னு அர்த்தம். நீங்கள் தேவன்கிட்ட போனீங்கன்னா அவர் எல்லாத்தையுமே ஈஸியாக பேசிட்டு போயிடுவார். அவன் ரொம்ப ஞானமாக செஞ்சிடறான் சார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சிடறான் சார்னு அர்த்தம். நல்லா படித்தோன்னா பேப்பரை சீக்கிரம் முடிச்சிடறாங்க. அப்படின்னா ஞானத்துக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஈஸின்னு அர்த்தம். உங்களுக்குள்ள ஞானம் வந்துருச்சுன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க அட்மினிஸ்ட்ரேஷனை ஈஸியாக முடிச்சுட்டு போயிடுவீங்க. ஈஸியாக முடிச்சு. தேவனுக்கு கடின உழைப்பாளிகள் தேவையில்லை, தேவனுக்கு ஞானிகள் தான் தேவை. ஹல்லேலூயா, ஆமென். யார் சிறந்த பிரசங்கி? உங்களுக்கு புரியாமல் ஒன்று பிரசங்கிச்சுட்டாருன்னா ஒரு சிறந்த பிரசங்கி. சொசைட்டியில் பார்த்து தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சார் ரொம்ப ஆழமாக பேசுகிறேன் சார், எப்படி சொல்லி ஒன்றும் புரியல. அப்போ யார் இப்போ பயங்கரமான பிரசங்கி? ஒன்றுமே புரியலன்னா பயங்கரமான பிரசங்கி. ரெண்டாவது, அவர் சொல்கிறதெல்லாம் என்னால் கடைபிடிக்க முடியல. அப்போ என்ன அர்த்தம்? அவர் ஆழமான பிரசங்கி. ஏன்னா என்னால் செய்ய முடியாத சொல்கிறார்ல. அட பாவி, உங்களாம் கட்டி வச்சு எரிச்சிருந்த. எவர் சொல்றத உங்களால் எளிமையாய் கை கொள்ள முடிகிறதோ அது. இயேசு சொன்னார் பரிசேயர்களை பார்த்து, நீங்கள் சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை ஜனங்கள் மீது சுமத்துகிறீர்கள். நீங்க செய்ய முடியாத ஒரு பாஸ்டர் சொன்னார்னா அவர் பாஸ்டர் கிடையாது, பரிசேயர். நேம்போட மாத்தன வீட்டில் போய் பரிசேயர், ஆமா சோ அண்ட் சோ, JJSS DD அப்படி இல்லை ஒரு பேருக்கு சொன்னேன், பேரை போடணும். ஏன்னா இவர் வந்து சுமப்பதற்கு அரிய பாரமானதை பேசுறாரு, அதெல்லாம் அவருக்கு பேர் பரிசேயர். ஆனால் இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண வரலப்பா, நான் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ண வந்தேன், உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க வந்தேன்னாரு. புரிந்து கொள்ளுங்கள். இன்று கடினமான பிரசங்கி, அதில் பார்த்தீங்கன்னா யோபு ஸ்பெஷலிஸ்ட்னு ஒருத்தன் இருப்பாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா லேவியராக ஸ்பெஷலிஸ்ட்டு. இவங்கெல்லாம் சரி விட்டுருங்க, அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். என்ன சொல்ல வரேன்னா, ஞானம் என்பது எளிமையோடு தொடர்புடையது. இங்கே அழகாக பேசிட்டார் பாருங்க யாக்கோபு, அழகாக பேசிட்டார். என்ன பேசிட்டாரு? அத்தி மரத்தில் ஒளிவ பழத்தை பறிப்பியா? திராட்சை கொடியில் அத்தி பழத்தை பறிப்பியா? பாசிமா தொடர்ந்து. அப்படியே ஓர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது, தராது. இங்கே பாருங்க, இந்த நீரூற்று இருக்குல்ல, உப்பு தண்ணி குழாய், அந்த நீரூற்று உப்பு தண்ணி வர்றதை நீ எது உப்பாக இருக்குன்ட்டு வேகமாக ஒரு சட்டி எடுத்து நல்லா சுரண்டி இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே ஊற்றிட்டு, அப்பா சுத்தமாயிருச்சு, இப்போ கூட நல்ல தண்ணி அப்படின்னா திரும்ப எத்தனை தரம் அப்படியே உப்பு தண்ணி தான் கொடுக்கும். நீ ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதெல்லாம் போனியை போட்டு கப்பை போட்டு வலிச்சு எடுத்து வெளியே ஊற்றிடுற, தீயக்கெல்லாம் வழக்கம் போல் அதான் கொடுப்பான். ஏன்னா உள்ளே இருக்க ஊற்று மேட்ரு. நீ வாட்டரை மாற்றுற, ஆனால் எதை மாற்று? மேட்ரை மாற்றணும். மேட்ரு மாறினா தான் வாட்ரு மாறும். அப்போ ஊற்று அது உள்ளே இருக்கிறது, கனி அது மரத்துலேருந்து வர்றது, சீக்கிரம் முடியுமா? அப்போ இதுதான் ஹோலினஸ். அது தான் வரும். அதனால் தேவன் அந்த கனியை மாற்றாமல் அந்த அது மாற்றணும்னு விரும்புகிறார். ஓகே ரைட். இப்போ வாசிங்க, தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படி கொடுக்க. வாசிமா. கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். பார்த்தீங்களா, செடியை படைக்கும் போது கர்த்தர் சொல்றாரு எல்லாம் ஜாதியாக வரட்டும் அப்படின்றார். இல்லையா? மாம்பழத்தில் கூட பாருங்க, கிளிமூக்கு மாம்பழம்ன்றாங்க. கிளிமூக்கு அடுத்து சப்போட்டா அடுத்து மல்கோவா,
அல்போன்சாவா? இதே நம்ம சிஸ்டர் பேர் மாதிரி இருக்கு. சிஸ்டர் அல்போன்சா. நீ ஆமாம். எவ்வளோ பழம் பேர் சொல்கிறாரு பாருங்க. 800? ஆ ஆ 800. 800 வகையான மாம்பழம் இருக்குங்க. மாம்பழத்தில் மட்டும் இத்தனை ஜாதி. அது கையை தட்டுங்க சார். ஆமாம், நீங்கள் சும்மா இந்த சேலத்து மாம்பழம் அதெல்லாம் ஒதுக்கிடணும். ஆமாம், எல்லாம் அட்வான்ஸாக போயிட்டுருக்குறோம். இங்கே பாருங்க, அடுத்து என்ன சொல்ல, ஆதியாம் 1:11 இதை சொன்னவர் அடுத்து என்ன சொல்கிறாரு? 1:21 வாசிங்க. 1:21. தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படி. இந்த 3 வருஷத்தை மட்டும் வாசித்துட்டு நான் முடிச்சிட விரும்புகிறேன். விளக்கம் சொல்லலை, வாசித்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்து வாசிங்க. தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜெனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். பார்த்தீங்களா? ஜாதி ஜாதியான. ஆமாம், நீ ஜாதியான அங்கே போயிடக்கூடாது, உறவின் அப்படிலாம் வந்துடக்கூடாது. ஆமாம், வந்து 4 குலம் 3 குலம் உறவின் அதுக்கெல்லாம் கிடையாது. அந்த ஜாதியை சொல்லவர். இவர் என்ன சொல்கிறாரு? சீடு ஒன்று மரத்தை பேசும்போது ஜாதியாக வரட்டும் அப்படின்றாரு. அடுத்து நீர்வாழ் ஜந்துக்களை பார்த்தோன்னே ஜாதியாக வரட்டும் அப்படின்றாரு. இதெல்லாம் மாறிச்சான்னு நான் கேட்குறேன். மாறலை. அடுத்து மிருகங்கள்கிட்ட வர்றாரு. வாசிங்க. 24. பின்பு மன்னிக்கவும் 24. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் அடுத்து ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார் தேவன். அது அடுத்து அது அப்படியே ஆயிற்று. அவர் சொல்லிட்டாருன்னா அப்படியே ஆகுமா ஆகாதா? ஆயிற்று. செடியை பார்த்து சொன்னார் ஜாதியா வா அப்படின்னாரு. ஓகே. அடுத்து மீனை பார்த்து சொன்னார் ஜாதியா வா. மீன் என்னென்ன இருக்குது? 4 மீன் சொல்லுங்க. கெண்டை, கெளுத்தி, ஐரை, அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. அடுத்து அது அப்படியே ஆயிற்றுன்னு இருக்கு. இங்கே செடிக்கிட்ட அப்படியே ஆயிற்றுன்று. அடுத்து சொல்கிறார் அது நல்லது என்று கண்டார். ஏன்னா மேட்ரு பின்னாடி தான் வருது. அதுக்கப்புறம் என்ன? நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஜாதியாக வரட்டும் என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் அது நல்லது என்று கண்டார். இதெல்லாம் ஹைலைட்டு கிடையாது. அடுத்த வசனம் தான் ஹைலைட். பின்பு தேவன் நமது சாயலாகவும். கையை தட்டு. நல்லா 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 நல்லா. இங்கதான் கனெக்டிவிட்டியா இருக்கு. 2 வசனத்துக்கு இருக்கிற கனெக்ஷனே அதுதான். பின்பு தேவன் நமது சாயலாகவும். அவ்வளவுதான். மீதி வீட்டில் போய் வாசித்துருங்க. இதுக்கு மேல விளக்கம் சொல்ற ஒண்ணுமே இல்லை. அதை செஞ்சாரு, இதை செஞ்சாரு. எல்லாம் ஜாதி. அடுத்து இது இன்னும் ஜாதி. அடுத்து நம்ம ஜாதி அப்படின்னு அங்கே தான் ஜஸ்டினையும் உங்களையும் என்னையும் படைச்சிட்டு அதே மாதிரி தான் இதுவும். நான் என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேணாம், போயிட்டாரு. ஐயா பரிசுத்தம் அது அப்படியே ஆயிற்று. நீங்கள் ஆணாய் மாறுவதற்கு என்ன செஞ்சீங்க? ஜீவன் டோனா சாப்பிட்டீங்க? ஆண்களை பார்த்து கேட்குறேன். பிறப்பிலே நான் ஒரு ஆண். மீசை வளர்றதுக்கு என்ன செஞ்சோம்? மீசை வளராமல் இருக்க நீங்கள் என்ன செஞ்சீங்க? அப்போ அமைதியாக வாயை பற்றி வீட்டுக்கு போயிருங்க. உங்களால் ஒரு முடியை வளர வைக்க முடியல, வளர வைக்காமல் இருக்கவும் முடியல. நீ போய் வானத்தை வில்லா வளைக்க போகிறேன். பரிசுத்தம் இவைகளில் ஒன்று தான் பரிசுத்தம். புரிஞ்சுக்காங்க. ஆமேன். படிக்காதவன் ஆமாம் தானும் குழப்பி கணக்கு விளக்கம் கேட்காதவனே குழப்பி விட்டு வாங்கி பாருங்க. என்னடா நான் சொல்கிற புரியுதா? ஒன்றும் புரியலடா. ஆமாம், ஏன்னா எனக்கே புரியல. அப்படி குழப்பி விட்டு போயிடக்கூடாது. இதுதான் கடந்த தலைமுறைகளில் நிறைய நடந்து வச்சு. என் அன்புக்குரியவர்களே, தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்யான், பாவத்திலே நிலைத்திருக்க மாட்டான். பாவம் செய்யறான் சார் அப்படின்னு போய் அவர்கிட்ட சொன்னாலும் அவர் சொல்லுவாரான் அதெல்லாம் நிலைச்சிருக்க மாட்டான்டா. எனக்கு நிலைச்சிருக்க மாட்டான்ட்ட. எது வச்சு சொல்றீங்க? என் வித்து அவனுக்குள்ள இருக்கு. அவ்வளவுதான். வித்தை புரிந்து கொண்டால் பதட்டப்பட மாட்டீர்கள். அது தன் வேலையை
செய்யும். அது தன் வேலையை செய்யும். 10 வயதில் ஒருத்தனுக்கு 12 வயசில் ஒருத்தனுக்கு திருமணம் பண்ணி குழந்தையை பெறுவதற்கான தகுதி இல்லாவிட்டாலும் அவன் ஆணாய்த்தான் இருக்கிறான். அதை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்படுவீங்களா? டைம் வரும்போது எல்லாம் கிளியர் ஆகிடுவான். அதே தான் இன்றைக்கி உங்களுக்குள்ள ஒரு சில குறைநிறைகள் இருந்தாலும் தேவனுக்கு சரியான நம்பிக்கை இருக்குது. அது தன் காலத்தில் தன் கனியை தரும். சும்மா போட்டுக்கிட்ட லென்ஸை வச்சுட்டு அவர் என்ன செய்கிறார், இவர் என்ன பண்ணுகிறார், ஹலோ, அப்புறம் இப்போ இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணதை போட்டு விடுங்க என்னன்னு கேட்போம். என்ன இது, ஏன் காம்ப்ளிகேட் ஆக்குற? எதையுமே நீ காம்ப்ளிகேட் ஆக்காத, எல்லாமே தானாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஹலோ, திருட நினச்சி விரட்டிக்கிட்டே இருப்பியா, அவன் நேரம் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு இருப்பான். என்ன சரிங்க வண்டி, திருடன் இல்லையா நீ முன்னாடி வந்து. லைஃப்பில் நிறைய நேரத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஹோலினஸை பேசும்போது கர்த்தர் எனக்கு அதான் சொன்னேன். நிறையா பேர் நேரத்தை வெட்டியாக வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது தானாக நடக்கிறது. இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் பக்கத்தில் உட்காந்து வளர்ந்துருவானான்னு பார்த்துட்டு இருக்க பாருங்க. நீ இப்போ வேலையை படுறாவன் அவன் வளர்ந்துருவான்டா. அதான் ஒருத்தர் சொன்னாரான், தம்பி நீ பின்னாடி பெரிய ஆளாக வருவாப்பான்னாரான். அவன் டக்குன்னு பார்த்து, ஐயா எப்படியா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டானா. சின்ன வயசு அவனுக்கு. நான் இப்படி தான் சின்ன பையனை அதை போய் பெரிய ஆள் ஆகிட்டேன்ல, நீனும் பெரிய ஆளான்னு சொல்லுவேன். பக்கத்தில் தான் நினச்சப்பட்டுலாம் பார்க்க வேண்டாம் சார், அவன் வளர்ந்துருவான் சார். பக்கத்தில் அவன் வளர்ந்துருவான். உன் வேலை எதுவோ அதை பாரு, இல்லை அதை மட்டும் பாரு. சத்யாவில் சொன்ன மாதிரி அண்ணன் என்ன பண்ணுறான், வேலை தேடிட்டு இருக்காரு, அதை மட்டும் பண்ண சொல்லு. ஃபேமஸான சொன்ன அந்த காலத்தில். ஆமாம், வந்து வான்மெண்ட்டு போவான் கமலஹாசனா, என்ன பண்ணுறாரு, வேலை தேடிட்டு, அதை மட்டும் பார்க்க சொல்லு. அது மாதிரி நீங்கள் நம்ம என்ன செய்யணும், நம்ம இன்னும் எவ்வளோ வளரணும், நம்ம என்ன செய்யணும், அதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். நமக்கு மற்றவர்களை பார்ப்பதற்கு நேரம் இல்லை. ஆமாம், நம்ம we are so busy with God. ஆச்சா இட்ஸ் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே போயிட்டு இருங்க. ஜாதி ஜாதியான நாட்டு மிருகம், காட்டு மிருகம், ஊரும் பிராணி, ஜாதி ஜாதியான நீர்வாழ் ஜந்துக்கள், ஜாதி ஜாதியான செடி, பின்பு தேவன் நமது சாயலாகும், நமது ரூபத்தின். அது எல்லாம் மாறல, அது எல்லாம் பாரு மாறி இருக்கா, மாறல, நீயும் மாற மாட்ட. உன் வாழ்க்கையிலையும் எந்த எதிரி ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய வித்து உனக்குள் இருக்கிறது. ஆமென், ஆமென். அப்படி போயிட்டு இருங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கண்கள் மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, கிரேஸ் எங்களுக்குள்ள வித்த விதைக்குது. ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால், எஸ், தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினால் நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டோம். எப்படி இந்த வித்து நமக்குள் வந்தது அடுத்த வாரம் பார்ப்போம். ஒரு கணவன் மனைவி உறவின் போது அந்த வித்து குழந்தையை தருகிறது. அந்த குழந்தைக்குள்ள உங்கள் அப்பாவோட குரோமோசோம் இருக்குது, டிஎன்ஏ இருக்குது, ஜீன் இருக்குது. அப்போ இயேசுவோட அந்த ஜீனு, அந்த குரோமோசோம், இதெல்லாம் எப்படி எனக்குள்ளே வந்துச்சு, எந்த ஆக்டில் வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்றத அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். நல்ல பிதாவே, இயேசு நாமத்தில் உங்கள் பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிக்க. நேச்சர் ஆஃப் அ சீட் இந்த வாரம் பார்த்தோம். ஒரு சீடோட அது இயல்பு தன்மை என்ன என்பதை பார்த்தோம். அப்படித்தான் அந்த கெமிஸ்ட்ரி எங்களுக்குள்ளே வேலை பார்க்குது. இந்த உலகத்தில் நல்லவன் நினச்சிக்கிட்டு போனால் நல்லவன் கிடையாது, கெட்டவன் நினச்சிக்கிட்டு கெட்டவன் கிடையாது. காரணம், இட் இஸ் நாட் பை religious activities but by the seed. Seed. Yes master. அந்த சீட் எங்களுக்குள்ளே இருக்கிற காய் ஸ்தோத்திரம். அந்த சீட் எங்களுக்குள்ளே பெரிய மாற்றத்தை உண்டாகி கொண்டு இருக்கிற காய் ஸ்தோத்திரம். அந்த சீட் இந்த வார்த்தை கேட்கிற எல்லாருக்குள்ளே கிரியை செய்து கொண்டு இருக்கிற காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தம், பலன், அந்த பலனை அனுபவிக்க உதவி செய்தார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஓகே, காட் பிளஸ் யூ.